அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ஈஸியாக சோப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பியர்ஸ் சோப்பில் 75 கிராம் உள்ள சோப்பு தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் 100 கிராமில் உள்ள சோப்பு கூட எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா 10 வேப்பிலை நல்லா உருவி எடுத்துக்கோங்க, 10 கொத்து. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சதப்பத்தா உள்ள சோற்றுக்கற்றாழை அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது இல்லை என்கிட்ட வேப்பிலை மட்டும்தான் இருக்குனாலும் பிரச்சனை இல்லை, ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. ரெண்டுமே போட்டாலும் நல்லது தான். அதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுன்னா கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா சாரை திக்காக பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த சக்கையை கூட நீங்கள் தூக்கி போட தேவையில்லை. வேர்க்குரு இருக்கிற பசங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு மேலே தேய்ச்சி விடலாம். இல்லைனாலும் லைட்டாக மேலே தேய்ச்சி விட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தலைக்கு கூட தேய்ச்சிக்கலாம். அதை நீங்கள் பொடுகு தொல்லை இருக்காது. இந்த சோப்பை சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது முறுமுறுன்னு இருக்காது, நார்மலாக வளைஞ்சா லப்பர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இன்னும் சின்னதாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த அளவு கட் பண்ணதே போதும். ஷார்ட்ஸில் சீக்கிரமாகவும் சொல்லியிருக்கேன், நீங்கள் வேணால் ஷார்ட்ஸ்லேயும் பாருங்கள். இது நீங்கள் ஒரு அகலமான பாத்திரத்தில் நீங்கள் கலவடை வச்சும் அடியில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே நீங்கள் இந்த கிண்ணியில் நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். நான் சும்மா இந்த மாதிரி கிண்ணியில் வச்சு நான் மெல்ட் பண்ணியிருக்கேன். டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் மெல்ட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன கிண்ணியில் தான் வச்சுருக்கேன். நீங்களும் சின்னதில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அகலமான பாத்திரத்தில் உள்ள கலவடை வச்சோ, அப்படி இல்லையா சின்ன கிண்ணி வச்சோ, அதுக்கு மேலே நீங்கள் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை மேலே உள்ள சோப்பு இருக்குல்ல, அந்த சோப்பு கிண்ணியை நீங்கள் பிடிச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சின்ன ஒரு துணி வச்சோ இல்லை மாதிரி பக்கெட் வச்சோ பிடிச்சிக்கலாம். நான் எனக்கு தெரியுங்கிறதுனால இந்த பக்கெட் வச்சு பிடிச்சி நான் அந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கிட்டேன். அப்படி கிண்டி மெல்ட் பண்ணுறதை உங்கள்கிட்ட நான் நல்லா தெளிவாக காமிக்கிறேன். அந்த மாதிரி மெல்ட் ஆகி கிடைக்கும் பாருங்கள். இப்படியே உங்களுக்கு சின்ன சின்ன டவுட் இதில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இன்ஷால்லா அந்த கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி உங்களுக்கு பதில் சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகி கிடச்சிருக்குன்னு. இதில் அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை, தண்ணிலாம் சேர்த்துறாதீங்க. அப்படியே மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆயிரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரொம்ப அடுப்பில் டைரெக்டாக வச்சு செஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி ஸ்பூனில், இந்த மாதிரி பெரிய ஸ்பூன் காமிச்ச பார்த்தீங்களா, இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் இருந்தாலும் ஓகே. அந்த பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்னத்துனா இந்த சாறு, அந்த வேப்பிலை சாறு நீங்கள் செஞ்சுருக்கீங்களே அது சேர்த்துக்கோங்க. இப்போ 100 கிராம் சோப்பு 4னா இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அந்த குட்டி ஸ்பூன் காமிச்சேன் இல்லையா, நான் கிண்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள், அந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் சேர்த்துங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் நான் விட்டமின் இ மாத்திரை சேர்த்துருக்கேன். விட்டமின் இ டேப்லெட் நீங்கள் உங்கள் நம்பர் இஷ்டம் தான். நான் 3 இல்லை 4 போட்டுக்கலாம், இல்லை 2 தான் இருக்குனாலும் 2 போட்டுக்கலாம். நான் ஒரு 4-5 போட்டிருக்கேன். நான் இதில் வேப்பிலை கற்றாழைலாம் சேர்த்து சாறு செஞ்சுருந்தேன் இல்லையா, அந்த சாற்றில் கூட நீங்கள் இந்த விட்டமின் இ மாத்திரையை நீங்கள் சேர்த்து அதிலே கலந்து வச்சுக்கலாம். நான் அதில் கலக்கலை, நான் இப்போ தான் லாஸ்ட்டாக பார்த்ததுனால நான் அந்த சோப்பில் டைரெக்டாக போய் சேர்த்துக்கிட்டேன். அதனால் ஒன்றும் கிடையாது. ரொம்ப நேரம் வரைக்கும் மட்டும் அந்த சோப்பை நீங்கள் வெளில வச்சிடாதீங்க, அந்த கிண்ணிலே இல்லைன்னா உறைஞ்சிரும். இப்போ சிலிக்கான் மோடில் அதை நீங்கள் எண்ணெய் லைட்டாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலந்துக்கோங்க, இல்லை ப்ரஷ் மூலியமாகவும் கலந்துக்கலாம், நம்ம கையாலையும் கலந்துக்கலாம். லைட்டாக அதாவது தேய்ச்சி தடவி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணி இருக்குல்ல, அதுக்கு ஏதாச்சும் ஒரு கிண்ணத்தில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் நீங்கள் சோப்பை உடனே நீங்கள் ஊற்றிடுங்க. சூடாக இருக்கக்குள்ளேயே சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஆறி போச்சுன்னா அதுலேயே உங்களுக்கு செட் ஆயிரும். அதாவது அந்த கிண்ணிலே நான் ஒட்டிக்குன்னு சொன்னேன். நான் வீட்டுக்குன்னு செஞ்சதுனால அந்த நுரையெல்லாம் எடுக்கலை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் தேய்ச்சி குளிக்க வைக்கலாம். கற்றாழை, வேப்பிலை, விட்டமின் இ இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த தாராளமாக இந்த சோப்பு போட்டு குளிங்க, உடம்புக்கு நல்லது. இல்லை 100 ரூபா 150 ரூபா போகிறதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு குளிச்சுக்கலாம். நீங்கள் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் இதை தனியாக டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.